ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் மாணவ செல்வங்களே, வாழ்த்துமிடல் எண்ணிக்கை காணல் சம்பந்தமாக பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் கைகுலுக்கல் சம்பந்தமாக பார்த்த நாங்கள் தற்போது தீபாவளி வாழ்த்துக்கள் பரிமாறுறது பற்றி பார்ப்போம். தீபாவளி வாழ்த்து மடல்களை 5 நண்பர்கள் தமக்குள் அனுப்பி வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டனர் எனின் பரிமாறப்பட்ட வாழ்த்து மடல்கள் எத்தனை என்று கேட்கப்பட்டுள்ளது. அப்போ கைகுலுக்கல் முறை கேட்கும் போது அது எத்தனை நண்பர்களோ அதுக்கு முதலுள்ள இலக்கத்தால் பெருக்கி நாங்கள் 2ஆல் வகுத்த நாங்கள். ஆனால் இந்த வாழ்த்து மடல் அப்படி இல்லை. வாழ்த்து மடல் எத்தனை நண்பர்களோ அதுக்கு முதல் உள்ள இலக்கத்தால் மட்டும் பெருக்கி வாரவிடை வாழ்த்து மடலின் எண்ணிக்கையாக அமையும். இதில் முறை ஒன்று காட்டப்பட்டுள்ளது. 5 நண்பர்கள், அதுக்கு முதல் உள்ள இலக்கம் 4, அதை பெருக்கும் போது 20 விடை வரும். இந்த முறை மிகவும் இலகுவான முறை. அடுத்த 2வது முறையும் சொல்லப்பட்டிருக்கு. அது 5வது நண்பர், 5 நண்பர் என்று சொன்னால் 5வது ஒரு நண்பர் தனக்குத்தானே கைகுலுக்கல் வாழ்த்த கொடுக்க மாட்டார், இன்னொரு ஆளுக்கு தான் கொடுப்பார். அப்போ 4ல் இருந்து அந்த இலக்கம் இறங்கு வரிசையில் எழுதப்பட்டு அந்த இலக்கம் கூட்டப்பட்டு 2ஆல் பெருக்கி வார விடை அந்த வாழ்த்து மடலின் எண்ணிக்கையாக அமையும். அந்த வகையிலே உங்களுக்கு இலகுவான விடையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக முக்கோணிகளின் எண்ணிக்கை காண்றது. 4 முக்கோணங்கள் தரப்பட்டுள்ளது. அந்த முக்கோணங்களுக்கு இலக்கங்கள் போடப்பட்டுள்ளது. அந்த இலக்கங்களை கூட்டி வார விடை முக்கோணங்களின் எண்ணிக்கையாக அமையும். மாணவர்களே, இந்த 2 வழிவகைகளையும் வடிவாக தெளிவாக விளங்கி பரீட்சையில் சிறந்த பெறுவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என்றும் உங்களுடன் ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங்.